அந்த காலத்தில் குடியிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி அவங்கவுங்கள இருக்கிற இடத்துல கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட தேவைக்கேற்ப, அதாவது பீன்ஸு செடி, சிறகவரை, மொட்டை பீக்கங்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி என்னென்ன அவங்களால முடியுமோ அந்த மாதிரி செடி போட்டால் நல்ல பலன் தரும். அந்த செடிங்க எல்லாம் எப்படின்னா, வீட்டில் இந்த கழிவு தண்ணி போகிற இடத்துல போடுவாங்க. அந்த குப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த குப்பை மீட்டில் அந்த தண்ணி போகிற இடத்துல ஒரு இடத்துல குழி நோண்டி அந்த குழியில் மக்கின பின்னாடி இந்த செடி விதை போட்டால் அது சரியான பலன் தரும். அதேமாரி கொஞ்சம் இடத்துல புதினா கீரை, கொத்தமல்லி கீரை, மணத்தக்காளி கீரையும் கடுகு கீரையும் தானாக முளைச்சிரும். தண்டைக்கீரையெல்லாம் தானாக முளைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையும் தானாக முளைக்கும். அதெல்லாம் அப்படியே தானாக முளைச்சி வர்றது அதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த கீரை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கீரை எல்லா கீரையும் கலந்து கொண்டு வந்து ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு கடைவாங்க. பருப்புக்குள்ளே வச்சும் கடைவாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கிடச்சா சாதாவும் கடைவாங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல வசதி படித்தவங்க இருந்தாங்கன்னா பார்த்து சிரிப்பாங்க. எப்போ பாரு கீரை, எப்போ பாரு இவங்க பின்னாடி போட்டிருக்கிற காய்கறியை பிடிங்கி சாப்பிட்றதான் இவங்களுக்கு வேலைன்னுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அது அற்புதம். அது எல்லா வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஒரு சில கௌரவம் பிடிச்சவங்க அந்த மாதிரி அவங்க போட மாட்டாங்க. மற்றபடி 90% ஆளுங்க வீட்டு பின்னாடியும் ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் விளையிற காய்கறியை வீட்டுக்கு தேவைக்கு வச்சுக்குவாங்க. இப்போ என்னன்னா, இப்போ கீரைக்கு நடந்தால் கீரை கிடைக்கிறதில்ல. இப்போ கீரை மார்க்கெட்டில் வர்றதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. ஆனால் இப்போவும் நமக்கு கிடைக்கிற இடத்துல ஏதோ ஒரு காய்கறி போட்டால் அதுதான் அந்த காலத்தில் ஆரோக்கியம். எப்படி ஆரோக்கியம்னா, நம்ம தோட்டத்தில் விளையிற பொருளுக்கு மருந்து வேண்டாம், எந்த செலவும் வேண்டாம். நம்ம கழிவு தண்ணி விடுற அந்த கழிவு தண்ணியிலேயே அந்த செடியெல்லாம் வளர்ந்துடும். அதே மாதிரி அந்த சாம்பல், அடுப்பு சாம்பல் கொண்டு போய் காலையில் எழுந்திரிச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. சந்தோஷமாக அந்த செடியில் என்ன பூத்துருக்கோ, என்ன காய் காய்ச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு சந்தோஷமாக தேவைக்கு, அதாவது நிறைய வேணும்னா நிறைய பறிச்சுக்குவாங்க, கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக பறிச்சுட்டு அவங்க குடும்ப தேவைக்கு எடுத்துகிட்டு சந்தோஷமாக ஆக்கி சாப்பிடுவாங்க. அது ஆக்கி சாப்பிடும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, ஆஹா நம்ம வீட்டு தோட்டத்து காய், நம்ம வீட்டு செடி காய். அது ஒரு பெரிய சந்தோஷமாக எல்லா குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாலும் ஐயோ இவ்வளோ விலை, சாப்பிடும்போதே சொல்லுவோம், ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தேன், ஐயோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோமே, ஐயோ இதை சாப்பிடக்கூட பத்தலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே பாசிட்டிவாக பேசிக்குவாங்க. ஐயோ இது பின்னாடி இருந்தால் கிடச்ச கீரை, இது நல்லா இருக்குது பாரு, அது நிறையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் சாம்பல் போட்டால் பூச்சி புழு இல்லாமல் அந்த கீரையெல்லாம் நல்லா வளரும், காயும் நல்லா வளரும். அப்புறம் விளைஞ்சால் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கொடுப்பாங்க, இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு. இந்த மாதிரி அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. என்ன கிடைக்குதோ அதை விவசாயம் பண்ணி, சின்ன இடமா இருந்தாலும் ஆணும் பொண்ணும் காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போவாங்க. அவங்க ஒரு 4 செடியை நட்டுருந்தா கூட அந்த 4 செடியும் அந்த குடும்பமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும் தான் வீட்டு தோட்டத்திலேருந்து 2 காய்கறி பிடுங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க.